சீமானுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காண போடுவாரு, அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். காரைக்குடி சீமானுக்கு ஓட்டு இருக்கா, காரைக்குடிக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம், காரைக்குடி ஏன் சீமான் நிக்கிறாரு அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் கேட்டிருக்காரு. காரைக்குடிக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தங்கிறத அப்புறம் பேசுவோம். உங்க கட்சியினுடைய தலைவி சோனியா காந்திக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? இத்தாலியில பிறந்த சோனியா காந்தி இந்தியாவின் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவியாக, அதாவது அங்கீகரிக்கப்படாத குல மாதாவாக இருக்கலாம். ராகுல் காந்தி, அந்த ராகுல் காந்திக்கும் வயநாடு தொகுதிக்கு என்ன சம்பந்தம்? எந்த ஸ்டேட்டு கேரளமானோ, எந்த சிஎம் விஜயனானோ, எனக்கு நீ வேணும். ராகுல் காந்தி வயநாட்டில் ஓட்டு இருக்கா? வயநாட்டில் அவருக்கு வீடு இருக்கா? இல்ல வயநாடு தொகுதிக்கு அவர் எப்படி வந்துட்டு போறாரு? டூரிஸ்ட் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறாரா, இல்ல எப்படி வந்துட்டு போறாரு? அமேதி தொகுதிக்கும் பிரியங்கா காந்திக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்களா அந்த அம்மா? பிரியங்கா காந்தி அமேதியில போட்டி போடலாம், ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போடலாம். ஏன் இதே பிரியங்கா காந்தி கன்னியாகுமரியில் போய் நீ வேட்புமனு தாக்கல் பண்ணீங்களே மரியாதைக்குரிய சகோதரர் கார்த்தி சிதம்பரம், உங்களுடைய கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தான் வாழ்றாரா? ஸ்ரீபெரும்புதூர் ஒரு வீடு இருக்கா, இல்ல ஓட்டு இருக்கா? அவர் அங்க நிக்கலாம். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி முதல்ல இருந்ததே குளித்தலை தொகுதி. குளித்தலை தொகுதி அவர் பிறந்து வளர்ந்தாரா? குளித்தலை தொகுதி அவர் இருந்து வளர்ந்தாரா? இல்லை, குளித்தலை தொகுதியில் போட்டி போறாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்தியா? நல்லா ரூமுக்குள்ள உட்காந்து 10க்கு 10 ரூம்ல உட்காந்து படம் பார்த்தீங்களா? அதோடு நிப்பாட்டும். நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்து படம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு தமிழ்நாடு அரசியல், சீமானுடைய அரசியல் எப்படி புரியும்?